ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாசமகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 16/11/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி அன்றைக்கி பிறகுறது. துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம். சந்திரமான மாதங்கள்னு இருக்குது. அது அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ வரக்கூடியது. அது இந்த ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க. நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம். இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போ கோல்சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேனா ரிஷபத்தில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதும், கேது கன்னியிலும், சூரியனும் புதனும் விருச்சிகத்திலும், தனுசுவில் சுக்கிரனும், கும்பத்தில் சனியும், ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் 3/12/2024 டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தாலும் சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் 16/11/2024 அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது, ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது. அதனால் அந்த காலகட்டத்திலையும், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர். மிகவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தோம்னா 23/11/2024 அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து கார்த்தால 10:14 11:44 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து நாளில் வேறு எந்த திதி, வாரம், கரணம், யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் மன பூஜை போடுறது எல்லாமே விசேஷம். எல்லா விதமான கட்டங்களுக்கும் மன பூஜை போடலாம். அதை தவிர வீடு நிலம் வாங்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதாவது 10:14 10:14 11:44 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த காலகட்டத்தில் இந்த 90 நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோமேனால், முதல் 18 நிமிஷம் நித்திரை விட்டு அவர் காலை கடன்கள் முடிக்கிறது. அடுத்த 18 நிமிஷம் அவர் குளிக்கிறது, நீராடுவது. 3வது 18 நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது. 4வது 18 நிமிஷம் பார்த்தாலேயான அவர் உணவு அருந்துவது. 5வது 18 நிமிஷம் அதாவது தாம்பூலம் தரிப்பது. இந்த உணவு அருந்து காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி 36 நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும், வீட்டின் மனை கோலிடுதல், வீட்டின் மனை பூஜை போடுதல், அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது, வீட்டுக்கு மேலே ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு அதாவது ராகு காலம், யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 1/12/2024 அன்றைக்கி கார்த்திகை அமாவாசை. மிகவும் ஏற்றமான நாள். அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 13/12/2024 அன்றைக்கி பரணி தீபம்.
அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஏற்றம். அன்றைக்கி பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம், பிரதோஷ காலம் வேறு. அன்றைக்கி சாயந்தரம் 6:10 மணி 6:15 மணி வரலும் தான் திரையோதசி இருக்குது. அதனால் வந்து சாயந்தரம் 5:45லேருந்து 6:15 வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது. மிகப்பெரிய ஏற்றமான காலம். பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது. கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 15ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது 15/12/2024 அன்றைக்கி பௌர்ணமி வருது. கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது. ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள், நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள், நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள், திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானால் என்னென்ன, அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம். அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் 2024 பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். புதன் உங்களுடைய ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துல இருக்கார், சூரியனோடு சேர்ந்துருக்கார். அதாவது இந்த மாதத்தில், அதாவது கார்த்திகை மாதம் குரோதி வருஷம்னு சொல்லக்கூடியது 16/11/2024 15/12/2024 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதனே 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல மறைந்த புதனாக இருக்கிறார். அதனால் வந்து பார்த்தலையானால் உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வுகளெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் இருந்து 6ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் நீச்சப்பட்டு போகிறதுனால அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. புதிய வேலை கிடைக்கும், அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, சனி வக்கர நிவர்த்தியாகி 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் உங்களுக்கு படிப்படியாக ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக தெரிய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில், கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டு போயிருக்கார் கடகத்தில். 6/11 அதிபதி. இந்த ராசிக்கு பொதுவாகவே செவ்வாய் அவ்வளவு ஏற்றவர் கிடையாது. இருந்தால் அவர் 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானம், குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் வந்து நீச்சப்பட்டு போகிறதன் மூலியமாக லாபங்கள் குடும்பத்திற்காக அதிகமாக செலவழியக்கூடிய, வீட்டில் வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். என்னதான் வந்து கடுமையான உழைப்பில், தொழிலில் அதிகமாக லாபம் வந்தாலும் அந்த லாபங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகளுக்கு காணாமல் போடும். அதனால் இருக்கக்கூடிய கடன் எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டு. ஏன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் டிசம்பர் 3 தேதி வரலும் அங்கே இருக்கார். அந்த காலகட்டம் வரலும் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகமும் பெறுறார். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் இருந்தால் பரிவர்த்தனையில் குரு ஆட்சி பெற்றதற்கு சமம். அதுவும் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள், திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு சிறு சிறு தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டாகும். இந்த மாதத்தில் வந்து 3ஆம் தேதி 3/12/2024 அப்புறம் வந்து
அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறார் சுக்கிரன். அதனால் 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தலையானால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாட்டில் ஒரு நல்ல ஏற்றமான பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ராசியின் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 8, 6 இந்த மாதிரியான விஷயங்களில் மறைஞ்சிருக்கிறது. அதை தவிர 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள், லீகல் ப்ராப்ளங்கள், அதாவது இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் போய் இருக்கிறதும், 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேயே சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் பொழுது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நீங்கிச்சு, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக படாத பாடு பார்த்துருப்பீங்க. ஏன்னா சப்தமத்தில் சனி, கண்டக சனி, அதை தவிர அஷ்டம சனி, இந்த காலகட்டம் ஒரு 4 வருஷமாவது ரொம்ப மிகுந்த கடினமான பிரச்சனைகளுக்கு ஆளாயிருப்பீங்க. இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல வந்ததன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக வரும். ஆட்சி பெற்று போயிருக்கார் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெறுறது பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் திரிகோணாதிபதி, அது ஒரு பெரிய ஏற்றம். இதற்கு பிறகு பார்த்தலையானால் உங்களுக்கு புதிய வேலை அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும். தொழில் பார்ட்னர்ஸ் நல்லபடியாக இருப்பாங்க. அதை தவிர பார்த்தலையானால் தொழிலில் ஒரு முதலீடு அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் வரும். தொழிலில் ஏற்றங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலம். முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 6ஆம் இடத்துல இருக்கார். எல்லாவித முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த மாதத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி போகிறது நல்லது. அது இந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னா 4/12/2024 7/12/2024 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரக்கூடியது சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் வரும்பொழுது சந்திரன் மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய, மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றது சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டியது இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய, அதாவது கோவிலில் உங்களால் முடிஞ்ச, அதாவது இப்போ என்ன சொல்கிறது, உங்களால் முடிஞ்ச பசும்பால் வாங்கி அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. அது நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். சரி, இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால நரசிம்மருக்கு ரொம்பவும் பெரிய ஏற்றம். நரசிம்மர் ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் சேவிச்சுட்டு வர்றது எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக நிறைவேற்றும். லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்க. ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. ஏன்னா துளசி இந்த மாதத்தில் விஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணால் அது அவ்வளோ பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் துளசி மாலை ஒன்று போட்டுட்டு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.